மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. வணக்கம் மாணவர்களே, நாங்கள் டான் டிவியினுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருக்கோம். குறிப்பாக உங்களுக்கு தெரியும் மாணவர்களே, ஏழு மாணவர்களுக்குரிய பாடங்கள் ஒவ்வொரு ஆசிரியரான தினந்தோறும் கற்பிக்கப்படுகின்றது. அதிலும் கலைத்துறை சார்ந்த பாடங்களை நாங்கள் எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய பாடங்கள் இருக்கின்றது. இப்போது ஏழு டேர்ம் எக்ஸாம் பரீட்சை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலப்பகுதி அமைகின்றது. ஆகிய பிள்ளைகள் அந்த பாடசாலை பரீட்சை டைம் டேபிளுக்கு ஏற்ப அதுக்கு ஏற்றால் போல பரீட்சைகளுக்கு முகம் கொடுத்து கொண்டிருப்பார். ஆகவே ஏழில் நாங்கள் வரலாறு என்ற பாடத்தில் குறிப்பாக இலங்கை வரலாறு கட்டாயம் உங்களுக்கு தெரியும். அடுத்த பெரும்பாலான மாணவர்கள் ஐரோப்பிய வரலாறு எடுக்கிறபடியாக நாங்கள் ஐரோப்பிய வரலாறுடைய பயணித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே பரீட்சைகள் எதிர்கொண்டுள்ள மாணவர்கள் தொடர்ச்சியாக நீங்கள் இந்த கல்வி தொலைக்காட்சியை பார்ப்பதன் ஊடாக இவரான பயனுள்ள பல வீடியோக்களை பயனுள்ள பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அதன் அடிப்படையில் நாங்கள் போன வகுப்பு ஐரோப்பாவில் நீண்ட காலமாக குறிப்பாக 30 வருஷமாக இடம்பெற்ற 30 ஆண்டு கால போரை தொடர்பாகத்தான் பார்த்து கொண்டு வருகின்றோம். ஆகவே 30 ஆண்டு கால போர் என்னும் போது அது நல்ல விளைவுகளை தராமல் அதிகமாக பின்விளைவுகளையும் ஐரோப்பாவிலே பல நாடுகளுக்கிடையான பகைமைகள், வெறுப்புகள், யுத்த மோகங்கள் போன்ற பல ஏற்படுவதற்கும் இந்த 30 ஆண்டு கால போரை காரணமாகின்றது. அந்த 30 ஆண்டு கால போர் தொடர்பாகத்தான் நாங்கள் கடந்த வகுப்பிலிருந்து பார்த்து கொண்டு வருகின்றோம். அவை கவனிக்க மாணவர்களே, 30 ஆண்டு கால போர் பாருங்கள், 30 ஆண்டு கால போர் தொடர்பாக தான் பார்த்து வருகின்றோம். அது 30 ஆண்டு கால போர் மாணவர்கள் பாருங்கள், இந்த ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெற்றது. அது இந்த ஐரோப்பா கண்டத்தில் நம்முடைய சிலபஸுக்கு உட்பட்ட பாடம் கண்டம் ஐரோப்பா கண்டம். இந்த ஐரோப்பா கண்டத்தில் இடம்பெற்ற 30 ஆண்டு கால போரானது பல 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 விளைவுகளை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாருங்கள், 30 ஆண்டு கால போர் ஏற்பட்ட நாடுகள் ஐரோப்பாவில் எவ்வளவு பரந்திருக்கின்றது. சில நாடுகள் நிலப்பரப்பில் சிறியதாகவும் சில நாடுகள் நிலப்பரப்பில் பெரியதாகவும் ஆதிக்க விஸ்தரிப்பு கொள்கைகள் கொண்டதாகவும் அதோட தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை விரிவுபடுத்த தன்மையையும் இந்த ஐரோப்பா தேசங்களில் காணலாமானவர்களே. ஆகவே தொடர்ச்சியாக பாருங்கள், 30 ஆண்டு கால போர் குறிப்பாக கிபி 1612 தொடக்கம் 1648 வரையான காலப்பகுதியில் 30 ஆண்டு கால போர் இடம்பெற்றதாக சொல்லப்படுது. அது 30 ஆண்டு கால போருக்கான உருவடிக்காரனாக பார்க்குறாங்க. ஜன்னல் வழி எறி நிகழ்வு ஒரு முக்கிய காரணம் என்று நாங்கள் கடந்த 2 வகுப்பிலையும் நாங்கள் ஆழமாக பார்த்துனாங்க. ஜன்னல் வழி எறி நிகழ்வு தான் 30 ஆண்டு கால போருக்கு உடனடி காரணம். அதோட வேறு பல காரணங்களும் இருக்கின்றது, அதுவும் பார்த்துனாங்க. அதுக்கு மேல் மாணவர்களே, இந்த 30 ஆண்டு கால போர் 4 கட்டங்களை கொண்டு இருக்கின்றது. ஒன்று பாருங்கள், கோமிய கட்டம் 1612 தொடக்கம் 1624 மாணவர்களே. தேனிய கட்டம் கிபி 1625 தொடக்கம் 1629. ஸ்வீடன் கட்டம் 1630 தொடக்கம் 1635. பிரான்ஸ் ஒஸ்திய கட்டம் கிபி 1635 தொடக்கம் 1648. இவ்வாறு 4 கட்டங்களாக ஐரோப்பாவில் 30 ஆண்டு கால போர் இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. அதுபோல் நாங்கள் 30 ஆண்டு கால போர் ஆரம்பத்தில் ஐரோப்பாவில் கிறிஸ்தவர்களுக்கும் கத்தோலிக்கர்களுக்கும் இடையிலே சமய ரீதியான போராத்தான் உருவெடுத்தது. பிறகு அது அரசியல் போராக மாற்றமடைந்து காலப்போக்கில் முதலாம் யுத்தம் ஏற்படுவதற்கும் நாடுகளுக்கு இடையிலே குறிப்பாக ஐரோப்பிய தேசங்களுக்கிடையிலே யுத்தங்கள் ஏற்படுவதற்கு வழிவகுத்த ஒரு காரணியாக இந்த 30 ஆண்டு கால போர் முக்கியப்படுகின்றது. அவ்வாறுகள் 30 ஆண்டு கால போர் குறிப்பாக ஆரம்பத்தில் சமய போராக உருமாறி ஒரு அரசியல் போராக உருமாறிய தன்மையை நாங்கள் கவனித்துக் கொள்ளலாம். 30 ஆண்டு கால போர் பாருங்கள், உடனடி காரணம் ஜன்னல் வழி எறி நிகழ்வு அமைகின்றது. இந்த உடனடி காரணத்தோட விளக்கம் எல்லாம் கடந்த வகுப்பில் பார்த்த நாங்கள். அதோட வேறு காரணங்களும் இருக்கின்றது. வேறு காரணம் நாங்கள் கடந்த வகுப்பில் இதெல்லாம் நாங்கள் பார்த்தோம். கடந்த வகுப்பில் இந்த வேறு அரசியல் காரணங்கள், கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தான்களுக்கும் நீண்ட கால பகைமைகள், மன்னருடைய செயற்பாடு என்ற அடிப்படையில் நாங்கள் இந்த 30 ஆண்டு கால போர் பார்த்தோம். அதோட ஆஸ்திரியா பிரான்ஸுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு விடயங்களும்
பிரான்சில் இருக்கின்ற பூன் வம்சத்துக்கும் ஆஸ்திரியாவின் ஹப்ஸ் வம்சத்துக்கும் இடையில் ஏற்பட்ட முரண்பாடுகள் என்ற அடிப்படையில் இப்போ பார்த்துனாங்க. ஆகவே இந்த 30 ஆண்டு கால போர் ஐரோப்பாவில் அரசியல் பொருளாதார சமய காரண அடிப்படையில் ஏற்பட்ட ஒரு தன்மையை நாங்கள் 30 ஆண்டு காலமாக பார்த்தனாங்க. ஆகவே 30 ஆண்டு கால போர் கட்டம் பாருங்கள் 1612 தொடக்கம் 1648 வரைக்கும் இடம்பெற்ற ஒரு போர் தான் 30 ஆண்டு கால போர். அது 30 ஆண்டு கால போர் பாருங்கள் சமய போராக ஆரம்பித்து பின்னாளில் அரசியல் போராக இடம்பெற்றதாக தெரிய வருகின்றது. அதோட கிபி 1612 தொடக்கம் 1035 வரையான காலப்பகுதியில் இப்போரான சமய போராக மாறி அது முதலாக கட்டம் சமய போராக மாறி பிறகு 1635 தொடக்கம் 1640 வரையான காலகட்டமானது அரசியல் போராக இடம்பெற்ற தன்மையை நாங்கள் காணக்கூடிய இருக்கின்றது. ஆகவே 30 ஆண்டு கால போடு 4 கட்டம் இந்த 2 கட்டம் தான் பார்த்துனாங்க. அதில் நாங்கள் திருப்பி பாருங்கள் கோமிய கட்டம் கிபி 1612 தொடக்கம் 1974, தேனிய கட்டம் கிபி 1920 தொடக்கம் 1929, ஸ்வீடன் சமத்துவ கட்டம் கிபி 1930 தொடக்கம் 1935, பிரான்ஸ் ஆஸ்திரிய கட்டம் கிபி 1930 தொடக்கம் 1948 என்ற அடிப்படையில் அமைகின்றது 4 கட்டம். அதே போல பாருங்கள் போஹீமியா கட்டம் கிபி 1912 தொடக்கம் 1624 இதான் பாருங்கள் 30 ஆண்டு போரின் முதலாவது கட்டமாக குறிப்பிடப்படுவது போமிய கட்டமாகும். பாருங்கள் போமிய கட்டம் என்று கிபி 1612 முதல் 1624 வரை இடம்பெற்றது. 1618 முதல் 1624 வரைக்கும் இடம்பெற்றுள்ளது. அடுத்த பாருங்கள் அந்த வகையில் ஜன்னல் வழி ஒரு நிகழ்வை தொடர்ந்து போமியாவிலே கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்தர்களுக்கும் இடையே பெரும் கலவரம் பூண்டது. அதாவது போமியா கட்டத்தில் குறிப்பாக முதலில் ஜன்னல் வழி ஒரு நிகழ்வு, அதாவது கிறிஸ்தவ தேவாலயத்தில் இடம்பெற்ற அந்த ஜன்னல் வழி ஒரு நிகழ்வு ஒட்டி கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்தர்களுக்கும் இடையிலே பெரும் கலவரம் பூண்டது. இதன் அடிப்படையில் போமியா பிரதேச புரட்டஸ்தாந்து மக்கள் ஒன்றிணைந்து 2ஆம் பேடியனை ஆட்சியிலிருந்து நீக்கிவிட்டு பவர்டியன் பிரதேசத்தின் தேர்வானாக இருந்த 5ஆம் பிரேக்கிரை அரசனாக்கினர். குறிப்பாக கத்தோலிக்கர்களுக்கும் புரட்டஸ்தாந்து மதத்திற்கும் இடையில நீண்ட காலமாக ஒரு பகைமையோடு ஏற்பட்டது. அந்த பகைமையின் அடுத்த அடிப்படையில் போமியாவின் பிரதேச ஆட்சியான இருந்த 2ஆம் பேடியனை ஆட்சியிலிருந்து விலத்தி போட்டு பவர்டினட் என்ற பிரதேசத்தினுடைய அரசனாக இருக்கின்ற 5ஆம் பிரேக்கிரை அரசனாகினார். அவ்வேளையில் போமியாவிலிருந்து வெளியேறிய 2ஆம் பேடினன் இஸ்பானியா மற்றும் ஆஸ்திரியா நாடுகள் உதவியுடன் என்று அவன் வெளியேறி, குறிப்பாக 2ஆம் பேடினன் என்பவன் போமியாவிலிருந்து வெளியேறினபடியால் 5ஆம் பிரேக்கிரை அரசனாக்கினான். ஆகவே இதால் அவமானப்பட்ட போமியாவிலிருந்து வெளியேறிய போமி மன்னனான 2ஆம் பேடினன் செய்கிறான் அயல் நாடான இஸ்பானியா போகிறான், ஆஸ்திரியா போகிறான். அங்கிருந்து படை உதவிகள் வேணி உதவிகளை பெற்று மீண்டும் டில்லி என்ற தலைமையில் தளபதி உதவியோட போமியா மீன் நோக்கி படையெடுத்து வந்தான். அவ்வேளையில் பிரேக்கின் படைகளால் அவர்களை எதிர்த்து போவிட முடியவில்லை. அதாலே பாருங்க போட முடியவில்லை. இந்நிலையில் தோல்வியடைந்த பிரேக்கினை பின்வாங்கி இங்கிலாந்து தப்பி சென்றான். ஆகவே இவ்வாறு அமைகிறது. ஆகவே ஆரம்பத்தில் பேடியன் அரசனாக இருந்ததாகவும் போமியாவில் அதுக்கப்புறம் அவனை ரெடி போட்டு 5ஆம் பிரேக்கிரை அரசனாக வந்ததாகவும் அதாவது 2ஆம் பேடியன் அவமானப்பட்டு தோல்வி அடைந்து இஸ்பானியாவுக்கு போய் ஆஸ்திரியாவுக்கு போய் அங்கே இருக்கின்ற படை தளபதியோடைய உதவி பெற்று குறிப்பாக டில்லி என்ற தளபதி தலைமையில் பெரிய படையோட போமியா நோக்கி போய் 5ஆம் பிரேக்கினோட போர் செய்து அவனை விரட்டி போட்டு மீண்டும் ஆட்சி உரிமையை போமியாவில் 2ஆம் பேடியனை கைப்பற்றி கொண்டான். இதில் பிரேக் என்பவன் தோல்வி அடைஞ்சிட்டான். தோல்வி பிரேக் என்ன செய்தான், இங்கிலாந்து தப்பி சென்றான். போமியாவை கைப்பற்றிய 2ஆம் பேடியன் அங்கு அரசனாக முடிசூடிய பின் தன்னை ஆட்சியிலிருந்து வெளியேற்றிய புரட்டஸ்தாந்தர்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினான். ஏன்னு சொன்னால் 5ஆம் பிரேக்கினை ஆட்சியிலிருந்து வெளியேற்ற வேணும், அவனுடைய ஆட்சி தேவையில்லை, அவனுடைய ஆட்சி ஒரு புரட்டஸ்தாந்த மதத்துக்கு எதிராக இருக்கிற
புரட்டஸ்தாந்து மக்கள்லாம் அவனுக்கு எதிராக போராட்டங்கள் செய்து அவனை நாட்டிலிருந்து விரட்டி போட்டு இங்கிலாந்து தப்பி ஓடி போட்டு 2ஆம் பீடியன் அரசனாக்கினது. இதால் அவனுக்கு கோபம் இருந்திருக்கின்றது. அதாவது 2ஆம் பீடியன் கோபம் இருந்திருக்கின்றது. 5ஆம் பிரேக் என்பவன் அரசனானால தோல்வியடைந்த 2ஆம் பீடியன் தப்பிச்சு இங்கிலாந்து ஓடிட்டான். அவமான பொறுத்து அங்கிருந்து பிறகு இஸ்பானியா ஒஸ்திரியாவுடைய படைகளை பெற்றுத்தான் இங்கே 5ஆம் பிரேக்கினோட போர் செய்து 2ஆம் பீடியன் ஆட்சி கைப்பற்றி போட்டான். ஆகவே தன்னை ஆட்சியிலிருந்து அமர்த்தாமல் விட்டு விலக்கிய தன்னை ஆட்சியிலிருந்து விலக்கிய புரட்டஸ்தாந்து மக்களை பழி வாங்கணும் என்ற எண்ணம்தான் அவனுக்கு இந்த ஏற்பட்டது. அந்த புரட்டஸ்தாந்து மக்கள் தான் இந்த கோமியாவிலிருந்து ஆட்சியிலிருந்து விலத்த காரணம் என்று அவன் உணர்ந்திருக்கின்றான். பாருங்கள் புரட்டஸ்தாந்து இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தினான். சுமார் 3 லட்சம் வரையிலான புரட்டஸ்தாந்தர் கொலை செய்யப்பட்டவர்கள் இவனுடைய கோபத்தின் வெளிப்பாடாக, குறிப்பாக 2ஆம் பீடியனுடைய கோபத்தின் வெளிப்பாடாகவும் குறிப்பாக புரட்டஸ்தாந்தினரை பழி கொள்வதற்காண்டி குறிப்பாக 3 லட்சம் வரையிலான புரட்டஸ்தாந்தினரை கொலை செய்தான். ஒரு 5ஆம் பிரேக்கின் இங்கிலாந்து அரசனும் தனது மாவனமான ஜேம்ஸுடன் உதவி கோரினான். ஆனால் அக்கால பகுதியில் இங்கிலாந்து பெரும் அரசியல் நெருக்கடி காணப்பட்டதால் உதவி கிடைக்கவில்லை. எனினும் இந்நிலையில் போமியாவில் புரட்டஸ்தாந்து மிகவும் கடுமையாக ஒடுக்கப்பட்டது. ஆகவே பாருங்கள் 2ஆம் பீடியன் வந்தார். 2ஆம் பீடியன் விலக்கி போட்டு பிரேக் வந்தவன். பிரேக் என்பவன் இங்கே இஸ்பானியா போய் ஆஸ்திரியா போய் அங்கே படத்தளவு உதவி பெற்று போமியாவில் ஆட்சி கைப்பற்றி போட்டான். அது 2ஆம் பீடியன் தன்னை ஆட்சியை அமர்த்திய புரட்டஸ்தாந்துக்காக செய்யப்படுறான். அப்படி செய்யப்பட்டு கொண்டு இருக்க குறிப்பாக 5ஆம் பிரேக் என்ன செய்கிறான்? தப்பிச்சோறான். இங்கிலாந்து தப்பிச்சோறான். இங்கிலாந்துல யார் மன்னர் இருக்குன்னு சொன்னால் இவனுடைய மாமனாரான ஜேம்ஸ் அங்கே அரசனாக இருக்கிறான். அவன்கிட்ட பதவி இருக்கிறான். இப்படி போமியாவில் 2ஆம் பீடியன் அரசனாக இருக்கிறான். அவனுடைய ஆட்சியை எனக்கு பெற்று தாங்கோடு பதவி இருக்கிறான். ஆனால் இந்த ஜேம்ஸால் உதவி செய்ய முடியாது. ஏன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் குறிப்பாக இந்த ஆண்டு இந்த போமிய கட்டம் இடம்பெறிக்க இங்கிலாந்தில் மிகப்பெரிய அரசியல் பொருளாதார ரீதியான ஒரு பாரி நெருக்கடியோடு ஏற்படுது. அந்த நெருக்கடியில் இங்கிலாந்து கட்டி காப்ப வேண்டிய தேவை ஒன்று இந்த ஜேம்ஸ் ஏற்படுது. அவன் தன்னுடைய நாட்டை கட்டியெழுப்பணும், நாட்டு மக்களை பாதுகாக்கணும், நாட்டு மக்களை பொருளாதார நெருக்கடியிலிருந்து பாதுகாக்கணும், அரசியல் நிர்வாகத்தை ஒழுங்காக கொண்டு செல்லணும் என்ற எண்ணத்தோடு இருந்தபடியால் ஜேம்ஸால் குறிப்பாக 5ஆம் பிரேக்கு உதவி செய்ய முடியவில்லை. உதவி செய்யபடியால் இங்கிலாந்திலேயே அவன் தலைமறைவாய் கொண்டான். இதால் 2ஆம் பீடியன் தொடர்ச்சியாக தன்னுடைய செயற்பாட்டை புரட்டஸ்தாந்து மதத்தினருக்கு எதிராக தொடர்ச்சியாக முன்னெடுத்து அவர்களை பழித்து கொண்டான். அந்த பழிதிக்கும் வெளிப்பாடு தான் ஆரம்பத்தில் 3 லட்சம் மக்களை கொலை செய்ததாகவும் பிற்காலத்தில் ஏகப்பட்ட மக்களை குறிப்பாக புரட்டஸ்தாந்து மக்களை கொலை செய்ததாகவும் தன்னுடைய பழியை தீர்த்து கொண்டதாகவும் இந்த போமிய கட்டம் அமைகின்றது. போமிய கட்டம் என்பது மிக இலகுவான ஒரு கட்டம், உங்களுக்கு விளங்கக்கூடிய ஒரு கட்டம். அவை பகையின் அடிப்படையில் குறிப்பாக கத்தோலிக்க புரட்டஸ்தாந்து பகையின் அடிப்படையில் உருவாகின இந்த கட்டமானது ஒரு மன்னர்களுக்கு இடையிலான ஆதிக்க போட்டியால் உருவாகி அதனுடைய விளைவாக புரட்டஸ்தாந்து மக்கள் அதிகமாக கொலை செய்யப்படுறார்கள், அவர் தாக்கப்படுறார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுறார்கள். இதுதான் முதலாம் கட்டமான போமிய கட்டம். போமிய கட்டம் முடிஞ்சாமல் பாருங்கள், அடுத்த கட்டம் ஆரம்பிக்குது. கிபி 1620 தொடக்கம் 1629, 1625 தொடக்கம் 1629 தான் அடுத்த கட்டம். இதை சொல்லுவோம் நாங்கள் தேனியர் கட்டம். எப்படி சொல்ல மாணவர்களே நோட் பண்ணிக்கொள்ளுங்கள், தேனியர் கட்டம் இப்படி அமைந்தது. பாருங்கள், 30 ஆண்டு போரில் 2வது கட்டமாக குறிப்பிடப்படுவது தேனியர் யுத்தமாகும். 30 ஆண்டு போரில் 2வது கட்டமாக குறிப்பிடப்படுவது தேனியர் யுத்தமாகும். பாருங்கள், பேடினால் தொகுக்கப்பட்ட 5ஆம் பிரேக் பல நாடுகளுக்கு சென்று உதவி கோரினான். அந்த வகையில் ஸ்வீடன், டென்மார்க், இங்கிலாந்து முதலான நாடுகளுக்கு சென்று அங்கெல்லாம் புரட்டஸ்தாந்து மதத்தை காப்பாற்ற உதவுமாறு வேண்டினான். போமியா உட்பட ஜெர்மனியின் பல பகுதிகளிலும் புரட்டஸ்தாந்து அழிக்கப்படுவதையும் கட்டாய மதமாற்றத்துக்கு பேரில் புரட்டஸ்தாந்து மத செல்வாக்கு இழந்து வருவதையும் சுட்டிக்காட்டினான். ஆகவே பாருங்கள், இது அப்படியே தொடர்ச்சியாக வருது மாணவர்களே. அதாவது முதலாம் கட்டம், 2ஆம் கட்டம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் இருக்கல்லவா.
அது ஒவ்வொன்றுக்கும் சம்பந்தப்பட்டது. முதலாம் கட்டம் விளங்கினாதான் ரெண்டாம் கட்டம் விளங்கும், ரெண்டாம் கட்டம் விளங்கினாதான் மூன்றாம் கட்டம் விளங்கும், மூன்றாம் கட்டம் விளங்கினா இறுதி கட்டம் விளங்கும். ஆகவே நீங்கள் இந்த 30 ஆண்டு கால போர் படிக்கின்ற போது முதலாம் கட்டத்திலிருந்து படிக்கின்ற போது தான் உங்களுக்கு எப்படி அந்த 30 ஆண்டு கால போர் 30 ஆண்டு காலமாக இடம்பெறுது, எப்படி உருவாகுது, எப்படி அந்த போருக்கான காரணி அமையும் என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடிய இருக்கு. ஆகவே நம்ம சொன்ன போல இந்த 5ஆம் பிரேக் என்பவன் 2ஆம் பெர்டினந்தோட தோல்வி அடைஞ்சு இங்கிலாந்து சென்று தன்னுடைய மாமனாரான ஜேம்ஸிட உதவி கோரியதாகவும் அவன் இங்கிலாந்தினுடைய நிறைவுள்ள பொருளாதார நெருக்கடி காரணமாகவும் அரசியல் நெருக்கடி காரணமாக உதவி செய்ய முடியாமல் போயிடுச்சு. இதால் மனைவி அடைந்த 5ஆம் பிரேக் என்ன செய்கிறான், அவனுடைய முயற்சியை கைவிடவில்லை. மீண்டும் மீண்டும் ஒரு முயற்சியோடு கண்டு செய்கிறான். ஸ்வீடன், டென்மார்க், இங்கிலாந்து முதலான நாடுகளுக்கு போய் சொல்கிறான். அதாவது புரட்டஸ்தான மதமானது போமியாவிலும் ஜெர்மனியிலும் அழிக்கப்படுகிறது, திட்டமிட்டு அழிக்கப்படுகிறது, 2ஆம் பெர்டினந்தில் அழிக்கப்படுகிறது. அவை அந்த மதத்தை காப்பாற்றி எங்களுக்கு உதவி செய்யுங்கோ என்று ஸ்வீடன், டென்மார்க் மற்றும் இங்கிலாந்து போன்ற நாடுகளை அவன் கோர்றான். அப்படி கோரிக்கொண்டு விரைக்க பாருங்க, கோரிக்கொண்டு விரைக்க இந்நிலையில் டென்மார்க் மன்னன் 5ஆம் கிறிஸ்டின் உதவுவதற்கு முன்வந்தான். பல நாடுகள்கிட்ட உதவி கேட்கிறான். ஸ்வீடன், டென்மார்க், இங்கிலாந்து போன்ற பல நாடுகள், அதாவது தனக்கு நெருக்கமான தன்னுடைய உறவு கொண்டிருந்த தன்னோட அரசியல் பொருளாதார உறவுகளை வெளிவந்த ஸ்வீடன், டென்மார்க் போன்ற நாடுகள்கிட்ட உதவி கேட்கிறான். இங்கிலாந்து கேட்டால் இங்கிலாந்து உதவி கிடைக்க முடியாது போயிட்டு. ஆனால் இவன் தன்னுடைய முயற்சியை கைவிடாமல் தொடர்ச்சியாக பல நாடுகள்கிட்ட உதவி கேட்டபடியாக குறிப்பாக டென்மார்க்கில் ஆட்சியை கொண்டிருக்கின்ற 4ஆம் கிறிஸ்டின் உதவுவதற்கு முன்வந்தான். பாருங்கள், புரட்டஸ்தான மதத்தை காக்கும் எண்ணத்தோடு தனது அரசியல் பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கோடு புரட்டஸ்தான மதத்தை காக்கும் நோக்கோடும் தன்னுடைய அரசியல் பலத்தை வெளிப்படுத்தும் நோக்கோடும் கிறிஸ்டியின் பெரும் படையுடன் ஜெர்மனிக்குள் நுழைந்து அப்படைகள் வருவதை அறிந்த பெர்டினண்ட் ஹில்லி ஓலன்ஸ்டைன் தலைமையில் பெரும் படை ஒன்றை தயார் செய்தான். லூட்டர் என்ற போர்க்களத்தில் அந்த பெரும் சமரில் 4ஆம் கிறிஸ்டின் படைகள் தோற்கடிக்கப்பட்டன. பாருங்கள், மீண்டும் 5ஆம் பிரேக்கு தோல்வி முடியும். 5ஆம் பிரேக் இறுதிய ஆட்ட உதவி கிடைச்சிருக்கு. டென்மார்க்கில் ஆட்சியை கொண்டிருக்கின்ற குறிப்பாக 4ஆம் கிறிஸ்டின் உதவி கிடைச்சிருக்கு. அவனுடைய உதவியோட அவனுடைய சப்போர்ட்டோட பெரிய படையோட ஜெர்மனிக்கு போகிறான். ஜெர்மனிக்கு போனாலும் அங்கே இருக்கின்ற ஜெர்மனிக்கு இருக்கின்ற மன்னனான பெர்டினந்தான் தன்னுடைய ரில்லி ஓலன்ஸ்டைன் போன்ற தலைமையில் என்ன செய்கிறான், இந்த டென்மார்க் மன்னனான கிறிஸ்டினோடையும் பெர்டினந்தோடையும் போர் செய்கிறான். இந்த போரானது லூட்டர் என்ற போர்க்களத்தில் இடம்பெற்றதாகவும் இந்த போரில் குறிப்பாக 4ஆம் கிறிஸ்டின் படைகள் படுதோல்வி அடைந்து தோற்கடிக்கப்படுகிறது. ஆகவே இந்த போர் அவனுக்கு தோல்விய முடியுது. 5ஆம் பிரேக்கு தோல்விய முடியுது. பாருங்கள், தோல்வியடைந்த டென்மார்க்கின் படைகளை காப்பாற்றும் நோக்கோடு கிறிஸ்டின் லுப்பெட் என்ற இடத்தில் பெர்டினந்துடன் உடன்படிக்கை ஒன்று செய்து கொண்டார். அவ்வுடன்படிக்கை டென்மார்க் படைகள் ஜெர்மனியை விட்டு வெளியேறின. ஆகவே இந்த போரில் 4ஆம் கிறிஸ்டின் வெற்றி பெறான். 2ஆம் பெர்டினண்ட் தோல்வி அடையான். 4ஆம் கிறிஸ்டின் தோல்வி அடைஞ்சு 2ஆம் பெர்டினண்ட் வெற்றி பெறான். தோல்வியடைஞ்ச 4ஆம் கிறிஸ்டின் யோசிக்கிறான், நான் தோல்வி அடைந்து விட்டேன், என்னுடைய படைகளை காப்பாற்றுவோம், என்னுடைய தளபதிகளை காப்பாற்றுவோம் செய்கிறான். அவன் உடனடியாக சிந்தித்து 2ஆம் பெர்டினண்டோட ஒரு ரகசிய உடன்படிக்கை கொண்டு தன்னுடைய படைகள் ஜெர்மனி விட்டு வெளியேறுவதாகவும் 2ஆம் பெர்டினண்டை ஜெர்மனியை கட்டி காக்கட்டும் என்று எண்ணி ஜெர்மனி விட்டு 5ஆம் பிரேக்கோட 4ஆம் கிறிஸ்டின் செய்தால் வெளியேற்றப்படுகிறார். ஆகவே இந்த உடன்படிக்கை இந்த டென்மார்க்கோட குறிப்பாக இந்த 4ஆம் கிறிஸ்டின் டென்மார்க் மன்னனான 4ஆம் கிறிஸ்டின் டென்மார்க் மன்னனோட உடன்படிக்கை மேற்கொண்டால் அல்லவா, அந்த உடன்படிக்கை நாங்கள் டென்மார்க் உடன்படிக்கை நாங்கள் சொல்லக்கூடியதாக இருக்கு. தொடர்ச்சியாக பாருங்கள், தோல்வியடைந்த புரட்டஸ்தாந்தினரை ஓலன்ஸ்டைன் ஈவிரக்கமின்றி கொலை செய்தார். ஏன்னால் அவனுடைய தோல்வியடைஞ்ச டென்மார்க்குடைய படை வீரர் இருக்கிறவில்லை, படை வீரர் படத்தாளர்கள் அவர்களை எந்தவித இலக்கம் பார்க்காமல் எந்தவித மன்னிப்பு இல்லாமல் செய்கிறான், ஈவிரக்கம் எல்லாம் கொலை செய்கிறான். ஓலன்ஸ்டைன் செயல்படுகின்ற குறிப்பாக இந்த 2ஆம் பெர்டினண்டுடைய படைகள் செய்து படத்தவியர் கொலை செய்கிறான். அவன்
ஈரக்கம் இல்லாமல் செய்கிறான், அவர் கொலை செய்கிறான். பாருங்கள், தொடர்ச்சியாக பாருங்கள், பல இடங்களில் புரட்டஸ்தாந்திகள் கொல்லப்பட்டதால் மக்கள் கடும் எதிர்ப்பை வெளியிட்டனர். பல இடங்களில் புரட்டஸ்தாந்து மக்கள் கொல்லப்படுகிறார்கள், அவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள், அவர்கள் அவமானிக்கப்படுகிறார்கள். இதால் பாருங்கள் மக்கள் இரண்டாம் புலிகள் மீதும் அவருடைய படைகள் மீதும் அவருடைய நிர்வாகம் மீது மக்கள் அதிக வெறுப்பை காட்டுகின்றார்கள். குறிப்பாருங்கள், வோலன்ஸ்டைனின் செயற்பாட்டால் உட்படுத்த பேரரசன் பேர்டினன் வோலன்ஸ்டைனை பதவி நீக்கம் செய்தனர். குறிப்பாக இரண்டாம் தளபதியான் வோலன்ஸ்டைன் அவன் மன்னனிடையே எந்தவித அறிவித்தலும் கொடுக்காமல் நிறைய புரட்டஸ்தாந்து மக்களை கொலை செய்கிறான். இதால மக்களுடைய எதிர்ப்பை இரண்டாம் பேட்டை சம்பாதித்துக் கொள்கிறான். அவன் மக்களுடைய எதிர்ப்பு தனக்கு வந்தால் அது தன்னுடைய ஆட்சியை முடிவு கொண்டு வந்துடும், அல்லது ஆட்சியை விட்டு நான் விலக வேண்டி வரும் என்று இரண்டாம் பேட்டை யோசிக்கிறான். அதில் என்ன செய்கிறான், அதால தன்னுடைய தளபதியான வோலன்ஸ்டைன் என்ன செய்கிறான், என்ன செய்கிறான், படத்தளபதியிலிருந்து நீக்கிவிட்டு அவனுக்குரிய படத்தளபதி பதவியை அவன் விலக்கி கொண்டான். தொடர்ச்சியாக பாருங்கள், இந்நிலையில் இரண்டாவது கட்டப்போர் முடிவுக்கு வந்தது. இப்போரானது கிபி 1920 தொடக்கம் 1929 வரை இடம்பெற்ற தெரிய வருகின்றது. ஆகவே இரண்டாம் கட்டமானது தொடர்ச்சியாக ஒரு கட்டம் தான், முதலாம் கட்டத்தோடு சம்பந்தப்பட்டது. சுருக்கமாக பார்க்கலாம் மாணவர்களே. குறிப்பாக இரண்டாம் பேடினோட 5ஆம் பிரச்சனைதான் தோல்வியடைந்து இங்கிலாந்து உதவி கேட்டான். இங்கிலாந்து உதவி வழங்கப்படியால ஸ்வீடன் டென்மார்க்கோட உதவி கேட்டான். டென்மார்க் மன்னனான நாலா கிறிஸ்டியன் தான் பெரிய படை உதவியோடு கொடுத்து அனுப்புகிறான். ஜெர்மனியில் போய் புரட்டஸ்தாந்து மக்களையும் புரட்டஸ்தாந்து மன்னனான குறிப்பாக புரட்டஸ்தாந்து மன்னனான குறிப்பாக புரட்டஸ்தாந்து மன்னனுக்கு ஆட்சியை பெற்றுக் கொடுங்க என்று செய்கிறான். இந்த டென்மார்க் மன்னனான 4ஆம் கிறிஸ்டியன் பெரிய படைகளை ஜெர்மனிக்கு அனுப்பியிருக்கிறான். ஆனால் அந்த படைகள் தில்லி வோலன்ஸ்டைன் எனப்படுகின்ற இரண்டாம் பேருடைய படைகளோட போர் செய்து இந்த போரில் குறிப்பாக டென்மார்க் மன்னனான கிறிஸ்டியனுடைய படைகள் தோல்வியடைது. அவனும் தோல்வியடைதான், படையும் தோல்வியடைந்து மட்டுமில்லாமல் 4ஆம் கிறிஸ்டியன் பின்வாங்கி தன்னுடைய படைகளை காக்கணும் எனக்காண்டி இரண்டாம் பிரிவினரோட ரகசியமான உடன்படிக்கை கொண்டு செய்து கொள்கிறான். இந்த உடன்படிக்கை டென்மார்க் உடன்படிக்கைன்னு சொல்லுவோம். ஆகவே டென்மார்க் உடன்படிக்கை முடிஞ்சா பொழுது இரண்டாம் பிரிவுடைய தளபதியான 2 தளபதி இருக்கிறோம், ஒன்று டில்லி, வோலன்ஸ்டைன். அதில் வோலன்ஸ்டைன் செய்தான் ஈவிரக்கம் இல்லாமல் நிறைய புரட்டஸ்தாந்து மக்களை கொலை செய்கிறான், அவர்களை காயப்படுத்துகிறான், அவர்களை நாட்டை விட்டு விரட்டி அடிக்கிறான். இதனால புரட்டஸ்தாந்து மக்கள் இரண்டாம் பிரிவினுடைய ஆட்சியை வெறுக்கினான். ஆகவே தனக்கு மக்களுடைய ஆதரவு இல்லாமல் போயிடும். தான் நீண்டு நிலைத்து ஆட்சியை முடியாண்டு உணர்ந்து கொண்ட இரண்டாம் பிரிவு செய்கிறான், வோலன்ஸ்டைன் என்பவனை இராணுவ தளபதியிலிருந்து விலத்தி போட்டு வேறு ஒரு தளபதியை அந்த பதவியை கொண்டுட்டான். ஆகவே இந்த கட்டத்தை நான் சொல்லுவோம். குறிப்பாக இரண்டாம் கட்டம் குறிப்பாக கிபி 1920 தொடக்கம் 1929 வரைக்கும் இடம்பெற்றிருக்கு. இந்த கட்டம் தான் நாங்கள் தேனிய கட்டம் என்று சொல்லுவோம். குறிப்பாக தேனிய கட்டம், இரண்டாம் கட்டம். ஆகவே 30 ஆண்டு கால போர் என்பது நாடுகளிடையே சமய போராக எப்படி சமய ரீதியான ஒரு பழிவாங்குகள், சமய ரீதியான போர்கள் என்று காலங்காலமாக பல நாடுகளிலேயும் சமயத்தை முன்னிலைப்படுத்தி இனத்தை முன்னிலைப்படுத்தியும் இடம்பெற்று வருவன காணலாம். அப்படிப்பட்ட ஒரு போரால் இங்கே ஐரோப்பாவில் சமயத்தை முன்னிலைப்படுத்தி ஐரோப்பாவில் 30 ஆண்டு கால போர் நீண்ட காலமாக இடம்பெறுகின்றது. இரண்டாம் கட்டம் முடிச்சு பாருங்க. இரண்டாம் கட்டத்துக்கு பிறகு பாருங்க 3ஆம் கட்டம் ஸ்வீடன் கட்டம். பாருங்கள், எனக்கு பாருங்க ஸ்வீடனோட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டமாக, ஸ்வீடன் நாட்டோட சம்பந்தப்பட்ட ஒரு கட்டமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், 3ஆம் கட்டம். 2ஆம் கட்டம் தேனிய கட்டம். 1ஆம் கட்டம் போமிய கட்டம். 2ஆம் கட்டம் குறிப்பாக ஸ்வீடன் கட்டம். 2ஆம் கட்டம் பாருங்கள், குறிப்பாக 1ஆம் கட்டம் போமிய கட்டம். 2ஆம் கட்டத்தை பாருங்க. 2ஆம் கட்டத்தை பாருங்கள், குறிப்பாக 2ஆம் கட்டம் தேனிய கட்டம் 1920 தொடக்கம் 1929. அடுத்த பாருங்கள் 3ஆம் கட்டத்தை பாருங்கள், ஸ்வீடன் கட்டம் 1930 தொடக்கம் 1935. இந்த கட்டத்தை பாருங்கள், 30 ஆண்டு கால போரில் 3ஆம் கட்டமாக கூறப்படுவது ஸ்வீடன் சம்பந்தமான கட்டம் ஆகும். இது கிபி 1630 தொடக்கம் 1635 வரை இடம்பெற்றது. இந்த 3வது கட்ட போரை நடாத்தியது ஸ்வீடன் ஆகும். 2ஆம் கட்ட போர் பார்த்தாங்க டென்மார்க் கட்டம்.
முதலாம் கட்டம் அது ரெண்டு மன்னர்களுடைய போர் ஏற்படுவது, அது முதலாம் கட்டம். ரெண்டாம் கட்டம் டென்மார்க் கட்டம். மூன்றாம் கட்டம் ஸ்வீடன் நாட்டோடு சம்பந்தப்பட்ட ஸ்வீடன் கட்டம். பாருங்கள், இதனால் இது ஸ்வீடன் கட்டம் என்று வர்ணிக்கப்படுகிறது. ஸ்வீடன் நாடு சம்பந்தப்பட்ட ஸ்வீடன் கட்டம் என்று வர்ணிக்கிறோம் நாங்கள். இதை பாருங்கள், வர்ணிக்கப்படுகின்றது. ஸ்வீடன் நாட்டு அரசன் குஸ்டபாஸ் அடோபஸ் ஜெர்மனி தனது அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்தும் நோக்கோடு போல்டிக் கடல் பிரதேசத்தில் தனது செல்வாக்கை ஏற்படுத்தும் நோக்கோடும் புரட்டஸ்தாந்தரை காப்பாற்றும் நோக்கோடு குஸ்டபாஸ் அடோபஸ் ஜெர்மனிக்குள் படையுடன் நுழைந்தான். இவனுக்கு பிரான்ஸ் ராஜதந்திரி ரிச்சர்ட்ஜூவின் ஆதரவு காணப்பட்டது. இந்நிலையில் ஜெர்மனிக்குள் இறங்கிய ஸ்வீடன் படைகளுக்கும் தில்லி தலைமையிலான பேடியன் படைகளுக்கும் இடையிலே பிரைடன் ஃபீல்ட் என்ற இடத்தில் பெருச்சமர் இடம்பெற்றார்கள். இதில் தில்லி தோல்வியடைந்து பின்வாங்கினான். அது மாத்திரமல்லாது புரட்டஸ்தாந்து படைகள் அடுத்தடுத்து பல வெற்றிகளை பெற்றன. கிபி 1632 ஆண்டளவில் லெச் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் தில்லி கொல்லப்பட்டான். அடுத்தடுத்து இழப்புகளையும் தோல்விகளையும் சந்தித்த பெர்டினண்ட் செய்வதறியாது வொலன்ஸ்டைனை மீண்டும் படையில் இணைத்தான். வொலன்ஸ்டைன் அடுத்தடுத்து தோல்விகளை சந்தித்தோடு புரட்டஸ்தாந்தினரின் செல்வெற்றிக்கு இரகசியமாக உதவினான். இவனது ராய துரோகத்தை இரகசியமாக அறிந்து கொண்ட பெர்டினண்ட் தொடர்ந்து நடைபெற்ற யுத்தங்களில் கத்தோலிக்கர் மற்றும் புரட்டஸ்தாந்தினருக்கிடையே மாறி மாறி வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்பட்ட போதிலும் பாருங்கள், ராய துரோகி என அடையாளம் கண்டு தூக்கிலிட்டு கொலை செய்தான். அவனை கொலை செய்யவிட்டான். இரண்டாம் பெர்டினண்ட் தொடர்ந்து நடைபெற்ற யுத்தங்களில் கத்தோலிக்கர் மற்றும் புரட்டஸ்தாந்தினருக்கு இடையே மாறி மாறி வெற்றிகளும் தோல்விகளும் ஏற்பட்ட போதிலும் குஸ்டபாஸ் அடோபஸ் எதிர்பாராத வகையில் இறந்ததால் புரட்டஸ்தாந்து படைகள் சோர்வடைந்தன. இந்நிலையில் பிரைக் என்ற இடத்தில் உடன்படிக்கை ஒன்றை செய்து கொண்டு கத்தோலிக்கர்களுடன் சமாதானமான முறையில் உடன்படிக்கை செய்து ஸ்வீடன் படைகள் பின்வாங்கி சென்றன. இப்போரில் முடிவில் புரட்டஸ்தாந்து செல்வாக்கு ஏற்படுத்தி இருந்தது குறிப்பிடத்தக்கதாகும். இலவான விடயம். மீண்டும் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இரண்டாம் கட்டம் டென்மார்க் கட்டமானவர். மூன்றாம் கட்டம் தான் ஸ்வீடன் கட்டம். 1630 தொடக்கம் 1635. பாருங்கள், சும்மா பாருங்கள். அதாவது இந்த ஸ்வீடன் நாட்டு மன்னனுடைய பெயர் பாருங்கள், குஸ்டபாஸ் அடோபஸ். அவனுக்கு ஒரு எண்ணம் என்னன்னு சொன்னால், ஜெர்மனியில் தன்னுடைய அரசியல் செல்வாக்கை ஏற்படுத்த வேணும். பிறகு போல்டிக் கடல், ஜெர்மனி நாட்டுப்பாடு இருக்கின்ற போல்டிக் கடலின் மீது செல்வாக்கை ஏற்படுத்த வேணும். புரட்டஸ்தாந்த மதத்தை காக்க வேணும். அவர் ஜெர்மனியுடைய ஆட்சியை கைப்பற்ற வேணும். போல்டிக் கடலில் தன்னுடைய செல்வாக்கை ஏற்படுத்த வேண்டும். ஜெர்மனியில் கஷ்டப்பட்டு துன்புறுத்தி கொண்டிருக்கின்ற துன்புறுத்தலுக்கு உள்ளாகி இருக்கின்ற புரட்டஸ்தாந்த மக்களை காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணமும் அவனுக்கு இருந்திருக்கு. யாருக்கு? ஸ்வீடன் மன்னனான குஸ்டபாஸ் அடோபஸ் இருந்திருக்கு. அதன் செய்தான் குஸ்டபாஸ் அடோபஸ் பெரிய படைகளை தன்னுடைய தலைமையில் பெரிய படைகளை ஜெர்மனிக்குள்ள புகுத்துறான். அந்த படைகள் ஜெர்மனிக்குள்ள போவைக்க ஸ்வீடன் படைகளுக்கும் தில்லி தலைமையிலான பேடியன் படைகளுக்கும் உங்களுக்கு தெரியும். பேடியனுடைய தளபதி பேரால் தில்லி, மற்ற இன்னொரு பேரால் போல்ஸ்டைன். அப்ப தில்லி படைகளுக்கும் மற்றது ஸ்வீடன் நாட்டு மன்னனான குஸ்டபாஸ் அடோபஸ் தலைமையான படைகளுக்கு பாரிய போர் ஒன்று ஏற்படுது. இந்த போர் பாருங்கள், பிரைடன் ஃபீல்ட் என்ற இடத்துல இந்த பெரிய போர் இடம்பெறுது. இந்த போரில் இரண்டாம் பிரிவினுடைய தளபதியான தில்லி என்பவன் படுதோல்வி அடைந்தான். படுதோல்வி அடைந்த மட்டும் இல்லாமல் குறிப்பாக 1632 ஆண்டு லெச் என்ற இடத்தில் இடம்பெற்ற போரில் தில்லி என்பவன் சூரிய நாட்டு மன்னுடைய படையினர் அவனை கொலை செய்யுது. கொலை செய்ததால இரண்டாம் பிரிவினர் போரிலிருந்து பின்வாங்குறான். தோல்வி ஏற்படுத்தி விட்டார் அல்லவா, அவருடைய படைகளும் இறந்து விட்டார், பின்வாங்குறான். ஆகவே தானும் இப்படி பின்வாங்க உணர்ந்து கொண்டு இரண்டாம் பிரிவினர் என்ன செய்கிறான், அவருடைய மூத்த தளபதியான வெஸ்டவன் பாருங்கள், மூத்த தளபதியான பாருங்கள் முதலியான வொலன்ஸ்டைன் என்பவன் மீண்டும் அந்த தளபதி கொண்டு வரான். அவன் ஏற்கனவே தளபதி இருந்தவன் பிற புரட்டஸ்தாந்த மக்களை நிறைய பேர் கொலை செய்தபடியால் அவன் பதவியை விட்டு விலகித்தான். இப்போ அவனுடைய உதவி தேவைப்படுது இந்த இரண்டாம் பிரிவினர். மீண்டும் இணைந்தான் அவன் தளபதி பதவி கொண்டு வரான். கொண்டு வந்தாப்படுது அவனுடைய தலைமையில் பாரிய போர் கொண்டு என்ன இரண்டாம் பிரிவினர் முன்னெடுக்கிறான். அவனுடைய தலைமையில் பாரிய போர் முன்னெடுத்தாலும் இந்த வொலன்ஸ்டைனுக்கு செய்கிறான் இந்த போரில் தோல்வியடையான். தோல்வியடைந்த முக்கிய காரணம் சொன்னான், வொலன்ஸ்டைனுக்கு இரண்டாம் பிரிவினர் மீது தன்னுடைய மன்னன் மீது ஒரு பகை ஒன்று இருக்கின்றது, ஒரு பழி தீர்க்கணும்.
தான் ஒரு தளபதியாக இருந்திருக்கிறேன், புடத்த மக்களை கொலை செய்யபடியாலேயும் அவர்களை ஜெர்மனி விட்டு வேட்டியபடியாலேயும் என்ன இந்த மன்னன் பதவி விட்டு விலத்திட்டானே என்று ஒரு கோபம் இருந்தது. அதனை செய்கிறான் புலன்ஸ்டைன். இந்த வரங்கள் புலன்ஸ்டைன் செய்கிறான் ரகசியமான முறையில் சூழனுடைய படைகளுக்கும் கூட்டசாதர்களுக்கும் மறைமுக ஆதரவு வழங்கினான். இப்படி ரகசியமாக ஆதரவு வழங்கினுடைய தான் சூரிய படைகள் இந்த போரில் வெற்றி பெறுது. இப்படி ரகசியமான முறையில் புலன்ஸ்டைன் என்பவன் சூரிய படைகளுக்கும் கூட்டசாதர்களுக்கும் ஆதரவு வழங்குறது காலப்போக்கில் 2ஆம் படி தெரிய வருது. அதால் இவனை துரோகி என இனம் கண்டு கொண்ட 2ஆம் படி செய்கிறான், அவனை தூக்கிலிட்டு கொலை செய்ய கொள்றான். இப்படி தூக்கிலிட்டு கொலை செய்யப்படுறது தொடர்ச்சியாக கத்தோலிக்க மற்றும் புரட்டஸ்தான்களுக்கு இடையிலே மாறி மாறி வெற்றி இடம்பெறுது. மாறி மாறி வெற்றிகள் இடம்பெறும் விதைக்க பிறைக்கு அந்த இடத்துல வச்சுக்கொண்டு இடத்துல குறிப்பாக சூரியன் படைகள் செய்யப்படும். சூரியன் படைகள் தோல்வி அடையுது. குறிப்பாக பிறைக்கின்ற இடத்துல உடம்படிக்கை கொண்டு செய்து கொண்டு கத்தோலிக்கருடன் சமான முறையில் உடம்படிக்கை கொண்டு செய்து கொண்டார். என்ன பண்ணி செய்கிறான், தான் தொடர்ச்சியாக இந்நிலையில் பிறைக் என்ற இடத்தில் உடம்படிக்கை ஒன்று செய்து கொண்டு கத்தோலிக்கருடன் சமாதானமான முறையில் உடம்படிக்கை செய்து சூரியன் படைகள் பின்வாங்கி கொண்டன. அதாவது சூரியன் படைகள் சொன்னால் இந்த தண்டாபடி செய்தனால் ரகசிய முறையில் ஒரு உடம்படிக்கை ஒன்றை செய்து கொண்டு சூரியன் படைகள் செய்து நாட்டை விட்டு வெளியேறு. ஏன் கவனிங்கள், இந்த போரில் பாருங்கள், குறிப்பாக புலன்ஸ்டைன் என்பவனை என்ன பண்ணி கொலை செய்ய போட்டான். கொலை செய்ய போட்டு பிறகு நீண்ட காலமாக கத்தோலிக்க புரட்டஸ்தான்களில் போர் ஏற்பட்டு கொண்டு இருக்க சூரியன் படை என்ன செய்கிறான், தன்னுடைய படைகள் தொடர்ச்சியாக போரில் ஈடுபட்டால் தன் நாட்டுக்காக முடியாது. அதெல்லாம் என்ன செய்கிறான், 2ஆம் படி என்று அழைத்து அவனோட ஒப்பந்தம் செய்ய கொண்டு நாட்டை விட்டு சூரியன் படை என்ன செய்கிறான், சூரியனுக்கு போகிறான். ஆகவே இந்த உடன்படிக்கையானது சூரியன் உடன்படிக்கையாக வர்ணிக்கப்படுகின்றது. ஆகவே இவ்வாறு தான் இந்த 2ஆம் கட்டம் இடம்பெறுகின்றது. ஆகவே நீண்ட காலமாக ஆரம்பத்தில் பார்த்தாங்கள் ஒரு 2 மன்னர்களுக்கான போர், 2ஆம் படி என்று அவனோட சம்பந்தப்பட்ட ஒரு போர் இடம்பெற்றது. மூலாகட்டம் பாருங்கள், மீண்டும் கவனிக்க மாணவர்களே, மூலாகட்டத்தை பாருங்கள். மூலாகட்டம் 2ஆம் படி இருக்கும் 5ஆம் பிறைக்கு முடியான ஒரு மோதல். பிறகு பாருங்கள் 5ஆம் பிறகு என்ன செய்யலாம், டென்மார்க்கோட உதவி விட்டு போர் ஈடுபட்டாலும் தோல்வி அடையுது. அப்போ அது தேனிய கட்டம். மூன்றாம் கட்டம் பார்த்தா சூடன் கட்டம். சூடன் என்ன செய்கிறது, தன்னுடைய ஆதிக்கத்தை ஜெர்மனியிலையும் போட்டி கடையிலையும் புடத்தமாக காக்கும் என்று ஈடுபட்டு 2ஆம் படியோட போர் செய்து அந்த போரில் ஓரளவு வெற்றியை பெற்றுக்கொண்டு பிறகு கடைசியில் 2ஆம் படி ஒப்பந்தம் செய்து கொண்டு நாட்டை விட்டு வெளியேறுது. இது 2ஆம் கட்டமாக வர்ணிக்கப்படுகின்றது. 3ஆம் கட்டமாக வர்ணிக்கப்படுகின்றது. 2ஆம் கட்டம் முடிஞ்சு 3ஆம் கட்டம் வர்ணிக்கப்படுகின்றது. இவ்வாறு தான் இந்த 3 கட்டங்களும் இடம்பெறுகிறது. இலகுவான விடயம் பரீட்சைகளுக்கு சுறுவிப்பாக அல்லது சுறுவிப்பாக மட்டுமில்லாமல் தொடர்ச்சியாக குறிப்பாக கவனிங்கள், சுறுவிப்பாக மட்டுமில்லாமல் இந்த பெரிய வினாக்களாகவும் இந்த 30 ஆண்டு கால போர் எப்படி இடம்பெற்றது, அதனுடைய விளைவுகள், முதலாம் கட்டமான பூமிய கட்டம் எப்படி இருக்கின்றது, 2ஆம் கட்டமான சேனிய கட்டம் எவ்வாறு இருக்கின்றது, 3ஆம் கட்டமான சூழன் கட்டம் எப்படி என்று கேட்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் படிக்கின்ற போது சுறுவிப்பு ஏற்றால் போல் படிக்க வேண்டும், கற்ற வினாக்களை ஏற்றால் படிக்க வேண்டும். ஏன்னு சொன்னால் 30 ஆண்டு கால போரால் நான் முதல் சொன்னது போல ஐரோப்பாவில் முதலாம் யுத்தம் ஏற்படவும் நாடுகளிலே போட்டி, பொறாமை, பகமை போன்ற பல விளைவுகளை உண்டு பண்ணவும் இந்த 30 ஆண்டு கால போர் காரணம். அது குறிப்பாக ஆரம்பத்தில் இந்த போர் முதலாம் கட்டம் உங்களுக்கு தெரியும், பூமிய கட்டமான சமய ரீதியாக தான் இந்த போர் ஆரம்பித்தது. பிறகு காலப்போக்கில் 2ஆம் 3ஆம் கட்டம் எல்லாம் அது அரசியல் ரீதியான பழிவாங்கல், அவருடைய ஆதிக்கத்தை ஏற்படுத்தும் அடிப்படையில் இடம்பெற்றது. ஆகவே தொடர்ச்சியாக நாங்கள் 2ஆம் கட்டம் 3ஆம் கட்டம் என்று பார்த்துருக்கோம். ஆகவே நாங்கள் அடுத்த மாணவர்களே 4ஆம் கட்டம் பார்க்க போகிறோம். ஆகவே நீங்கள் தொடர்ச்சியாக டிவியுடைய கல்வி தொலைக்காட்சி இணைந்திருப்பவர் ஊடாக இப்படிப்பட்ட புதிய விடயங்கள் ஆண்டு கொள்ளலாம், உங்களுக்கு பரீட்சைகள் எதிர்கொள்ளும் இலவாக இருக்கும். ஆகவே தொடர்ச்சியாக கல்வி தொலைக்காட்சி இணைந்த மாணவர்களே, நன்றி, வணக்கம் மாணவர்களே. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.